மிதுன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, மிதுனத்திற்கு இந்த கடந்த ஒரு 2.5 வருடங்கள் அல்லது ஒரு வருடமாகவே நான் எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற முடியல, நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு பெருசாக லாபங்கள் தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நிலை இப்போது மாறப்போகிறது. ஏன்னா குரு உங்களுக்கு இப்போ அவருடைய பலம் அப்படிங்கிறது மிக அதிகமாக கூட போகிறது. அவர் உங்களுடைய ராசியிலிருந்து நகர்ந்து 2ஆம் வீட்டிற்கு போகிறார். அதாவது இவ்வளோ நாள் உங்களுடைய ராசியின் மீதே அமர்ந்திருந்தார், 1ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தார். அங்கே நின்று அவர் பார்த்த பார்வையினால் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம், கலத்திரஸ்தானம், பாக்யஸ்தானம் எல்லாத்தையுமே வலுப்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் இப்போ எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு நகர்கிறார். அதுவுமே உங்களுடைய லைஃப்ல 4ஆம் வீட்டெல்லாம் பார்த்து நிறைய மெட்டீரியல் கம்ஃபர்ட்ஸை அதிகப்படுத்த போகிறார். ஸோ எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பணம் காசு வேண்டிய அளவுக்கு அல்லது உங்களுக்கு என்ன தேவையோ அதை குரு பகவான் அஷ்யூர்டாக கொடுப்பார். அதுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருவார். சரி, அதை நான் பார்த்துக்கிறேன்ப்பா, ஆனால் நீ அகலக்கால் வைக்காத அப்படிங்கிற ஒரு வார்னிங் நோட்டையும் நீங்கள் சேர்த்தே எடுத்துக்கணும், குரு தருவதாக எடுத்துக்கணும். என்ன சமயத்தில் நமக்கு காசு அதிகமாக வரும்போது தான் கணக்கு வழக்கு பார்க்காம நம்ம செலவு பண்ணிட்டு அப்புறம் நமக்கு பத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவோம். ஸோ அப்படி எதுவும் மாட்டிக்க கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மிக சரியாக திட்டமிட்டு உங்களுடைய செலவுகளை நீங்கள் செய்யும் பொழுது இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப சுபீட்சமான ஆண்டாகவே இருக்க போகிறது மிதுனத்திற்கு. ஏன்னா குரு முழு சுபகிரகம், பொன்னவன்னு சொல்லக்கூடியவர், தங்கத்துக்கு அதிபதி மாத்திரமல்ல, ஒருவருக்கு குடும்பத்தையும் அமைத்து தரக்கூடிய ஒரு கிரகம். அவர் 2ஆம் வீட்டிற்கு வரும் பொழுது, 2ஆம் வீடுனாலே அது குடும்பஸ்தானம் தான், தங்கத்திற்கான ஒரு ஸ்தானம் தான், எல்லாமே உங்களுக்கு சுப பலன்களாக அமைய போகிறது. இந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க உங்க லைஃப்ல இந்த வருஷம் முடியும் பொழுது ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இதற்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நான் முயற்சி பண்ணேன், எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, கிடைக்கவே இல்லை, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் போராடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நவம்பர் டிசம்பர் 2026 இந்த 2 மாதங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். குரு அதிசாரமாக சிம்மத்திற்கு செல்வார். முயற்சி ஸ்தானம், இவ்வளோ நாள் ஒரு முயற்சி எடுத்து கிடைக்காத விஷயங்கள் கூட இந்த நவம்பர் 2026 டிசம்பர் 2026 உங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்கள் லைஃப் மலரப் போகிறது. நீங்கள் இவ்வளோ நாள் கொஞ்சம் நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்கே அப்படிங்கிறது நிலையெல்லாம் மாறி இந்த வருட இறுதிக்குள் நிறைய நன்மைகளை பார்க்க போகிறீர்கள். அதற்கு தகுந்த ஒரு எனர்ஜியை குரு பரிபூர்ணமாக தரப்போகிறார். நீங்கள் குருவுக்கு நன்றி செலுத்துவதன் விதமாக ஆலங்குடி அல்லது தஞ்சை அருகில் திட்டையில் இருக்கக்கூடிய குருஸ்தலத்திற்கோ சென்று வாருங்கள். உங்களுடைய லைஃப்ல துரிதமான நன்மைகள் கிடைக்க பெறுவீர்கள், மன மகிழ்ச்சிக்குள்ளாவீர்கள். குடும்பத்தில் அந்த ஏதோ ஒரு வகையில் சேஃப் அண்ட் செக்யூர்டாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இவ்வளோ நாள் இருந்த குழப்ப நிலையெல்லாம் மாறி ஏதோ ஒரு வகையான ஒரு மன தைரியமும் ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் நிலைத்திருக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்க போகிறது. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுக்கான குரு பெயர்ச்சிக்கான பொது பலன்கள். இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகிறத பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனாலும் நிறைய மக்களுக்கு மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கத்தினால் சில பல தொந்தரவுகள் இருக்கவே செய்யும். எனக்கு லைஃப் லாங்குக்கும் நல்லா இருக்கணும் சார், லைஃப் லாங்குக்கும் பெரிய கெடுதல்கள் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ இறைவன் அதற்கும் ஒரு வழிவகையை உங்களுக்கு செய்து வைத்திருக்கவே செய்கிறார். அது என்ன அப்படின்னா எண்கணிதம். எண்கள் அப்படிங்கிறது நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுடைய தலையெழுத்து உங்களுடைய பிறந்த தேதியின் மூலமாகவும் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் மூலமாகவும் பிறந்த நேரத்தின் மூலமாகவும் கணிக்கப்பட்டு விடுகின்றன. இப்படிதான் உங்க லைஃப் இருக்க போகுது அப்படிங்கிறது ப்ரீ டிட்டர்மைண்ட். அதுல எப்படி சார் எனக்கு விதி மாற்றம் நிகழ்ந்துரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுடைய விதி அப்படிங்கிறது ஒரு ஒரு 4 சுவர் அடங்கிய ஒரு பவுண்டரியா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், நடுவில் மட்டும்தான் அந்த பவுண்டரிக்குள்ளார நிக்கணுங்கிறது இல்லை. இப்போ நீங்க நடுவில் நின்றுகிட்டு இருக்கீங்க, உங்க தலைக்கு மேல ஒரு பெரிய பாறாங்கல் உழுவ போகுதுன்னா, நீங்க எந்த கார்னர்ல போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்குமோ அந்த கார்னருக்கு போனீங்கன்னா நீங்க அந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சிடுறீங்க இல்லையா? அப்ப விதிக்கு உட்பட்டு தான் இதுவுமே உங்களுக்கு கிடைக்குது.
இந்த எண்கணித பொது பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே இலவசமாக நான் தரப்போகிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதியும் பெயர் ஆங்கிலத்தில் மாத்திரம். மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். பிறந்த தேதி அப்புறம் உங்களுடைய பெயர் ஆங்கிலத்தில் கீழே தெரிகிற இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பணும். கமெண்ட்டில் எழுதாதீங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கான பதில் நான் 3 நாட்களுக்குள்ளார அனுப்புகிறேன். அதில் பொது பலன்கள் மாத்திரமே தரப்படும். இது கிரகங்கள் ரீதியான பொது பலன்கள் கிடையாது. உங்களுடைய பிறந்த தேதி வைத்து, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணை வைத்து, உங்களுடைய பெயரை வைத்து தற்போது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அது கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க பார்த்து டிசைட் பண்ணுங்க. அது கரெக்டா இருக்கிற பட்சத்தில் மேற்கொண்டு என்னுடைய ப்ரொசீஜர்ஸ் என்னங்கிறத அதில் நான் சொல்லியிருப்பேன். என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்படி சரி இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை மறுபடியும் இன்னொரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அது சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த்தாக இல்லாமல் இருக்கணும், ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் தானா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுடைய கரெக்டான அஃபீஷியல் நேமை தான் அனுப்பிச்சிருக்கீங்களா இல்லை ஜாதக பெயர் அனுப்பிச்சிட்டிங்களாங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த் ஃபேக்காக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் தான் எடுத்துக்கணும். உங்களுடைய நேம் எது அஃபீஷியலாக யூஸ் பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் அனுப்பணும். இது ரெண்டுத்தையும் அனுப்பிச்சிட்டு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான பொது பலன்கள், இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார அனுப்புகிறேன். நான் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் லைஃப் 100% இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை விட கண்டிப்பாக மேம்படும். அது மட்டும் இல்லாமல் பெரிய சிரமங்களிலிருந்து விடுபடுவதற்கான வழியை நீங்கள் வணங்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வமும் உங்களுடைய குலதெய்வமும் கொடுத்த காரணத்தினாலேயே இந்த பதிவை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதில் வியாபாரம் யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் வியாபார பெயரையுமே அனுப்பலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் பெயர் வைத்திருந்தால் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியும் பெயரையுமே நீங்கள் அனுப்பி விடலாம். அவர்களுக்குமான இலவச பொது பலன்கள் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். அதில் பேரில் எதுவும் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அது என்ன ப்ரொசீஜருங்கிறத அனுப்புகிற, விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.